ஹலோ பெரியஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜாரா. இது உங்கள் சேனல் டேபரி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டேக்கு கூட சிந்து பருவி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். ஓகே, லெட் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அப்படியே எபிசோட்குள்ளே போயிடலாம். அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா இப்போ தயாங் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கான். என் மாமனார் நல்லா ரசித்து தான் இந்த வீடியோ கட்டியிருக்காரோ. நல்லா தான் இருக்குது. அதை விட பொண்ணு நல்லா தான் இருக்குது. என்ன அவள் அண்ணன் தான் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறான். சரி, ஏமாச்சான் தானே, அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன இது, கொஞ்சம் கூட கல்ச்சர் தெரியாதவங்களாக இருக்காங்க. வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளைக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்கல. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு தானே, என்ன பண்ணலாம், நம்மளே கேட்டுருவோம். தங்கச்சி, அண்ணனுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு தயாங் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக மேலே ரூம்லேருந்து ஒரு ஷூ வந்து அப்படியே தயாங்கோட தலையில் பலார்னு விழுது. ஐயோம்மா, எவன்டா என்ன அடிச்சது? இது எப்படி என் தலையில் விழுந்துச்சு? இவனுக்கு கேட்டிருக்குமோ? எனக்கு எப்படி நான் இங்கே பேசுகிறது கேட்கும்? ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தலையை தள்ளிகிட்டே இருக்கான். அப்போ சிந்து தான், கேட்டுச்சா? வாழ் தான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கேட்குறான். நீயே போய் கொடு. அதெல்லாம் முடியாது, நீயே போய் கொடு. இதே நான் கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நானே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போடுறேன், ஆனால் அதை நீ மட்டும் கொண்டு போய் ஒன்றுன்னு கொடுத்துட்றியா? ஏன் நீ போட்டான்னா? நீயே போய் கொடு. உன் ஆளுக்கு நீ கொடு, என் ஆளுக்கு நான் கொடுக்குறேன். என்ன? ஒன்றும் இல்லை. நீ தான் ரொமான்ஸ் பண்ணல, நானாவது பண்ணிக்கிறேன். நீ பண்ணுவேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க இந்த பக்கம் ஜேகே தான் பைரவிக்கு கால் பண்ணுறாரு. இப்போ பைரவி, என்ன இது, அண்ணா ரூமில் இருந்துகிட்டே கால் பண்ணுறாரு. என்னன்னு கேட்போம். ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. என்னங்கண்ணா? என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். சரி, அண்ணனுக்கு ஒரு பனானா மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு போ. அண்ணா, அது இல்லைங்கண்ணா, பனானா காலி ஆயிடுச்சுண்ணா. அதுதான். இது பனானா காலி ஆயிடுச்சா? அவனுக்கு போடுறதுக்கு ஸ்ட்ராபெரி இருக்கும், ஆனால் எனக்கு போடுறதுக்கு உனக்கு பனானா காலி ஆயிடுச்சா? இல்லைங்கண்ணா, அண்ணா அது வந்துங்கண்ணா, எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ நீ போட்டு எடுத்துகிட்டு வர, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ என்னடி பண்ணுறது? அண்ணன் வேற பனானா மில்க் ஷேக் கேட்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு பைரவி பேசிகிட்டு இருக்க. இங்கே சிந்துவா காலால் கோலம் போட்டுட்ருக்கா. சனினி, நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் திடீர்னு பனானா மில்க் ஷேக் கேட்குறான், இப்போ நான் என்னடி பண்ணுறது? என்ன பண்ணுறதுனா, இல்லைடி பனானா காலி ஆகிடுச்சுடி. பனானா காலி ஆகிடுச்சா? சரி, நான் வரேன். எங்கே போகிற? அதான் அவர் கேட்டார்ல பனானா மில்க் ஷேக்கு, நான் போயிட்டு பனானா எடுத்துகிட்டு வரேன். பனானா இதோ 2 நிமிஷத்தில் சிட்டாக பறந்து வந்துடுறேன். பொடி இப்போ போகிறது நினைப்பு. வர மச்சான், இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குடுன்னு ஓடுறா. ஸோ தயங்கதை பார்த்துட்டு, இந்த நான் என்னை இப்படி தலை தெறிக்க ஓடுது, இப்போ என்ன நடந்துச்சு இங்கே அப்படின்ற மாதிரி சிந்துவை பார்த்துட்ருக்கான். சிந்து சும்மா இல்லாமல் அப்படியே குடுன்னு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓட்டுறா. அவங்க அம்மா கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்க மேலே போய்ட்டு டக்குன்னு மோதிடுறா. என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வர? மாமா ஒன்றும் இல்லைம்மா, அது நம்ம வீட்டில் பனானாலாம் வாங்கி வச்சுருந்தால எங்கம்மா இருக்குது? எதுக்கு இப்போ கேட்குற? மாமா ரொம்ப அவசரமா, குடும்பம் சீக்கிரம். என்னடி? இல்லைம்மா, அது பைரவிக்கு என்ன, பைரவிக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் ஃபீவரில் படுத்திருக்காளா, அதான் அவளுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்னு. சரி, அதுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு எடுத்துகிட்டு போ. எதுக்கடி பனானா எடுத்துகிட்டு போகிறேன்? அவளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்ல, அதை மில்க் ஷேக் பண்ண போகிறேன். கொடு சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் தயந்தான் அப்படியே வந்து கிச்சன் பக்கத்தில் நிற்கிறான். ஆனால் இதை பைரவி பார்க்கவே இல்லை. இப்போ பைரவியா
அப்படியே மில்க் ஷேக் போடுறதுக்காக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஷெல்ஃப்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டே இருக்கா. ஸோ ஆக்சுவலி ஒரு க்ராப் டாப் அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் தான் வியர் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே கையை தூக்கும்போது கரெக்டாக அவளோட ஹிப் அப்படியே ரிவீல் ஆகுது. தயவும் இதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு அப்படியே அப்படியே அவன் செஸ்ட்டோட கையை கட்டிட்டு அப்படி தான் நின்று பார்த்துட்ருக்கான். ஆனால் இது எதுவுமே பைரவிக்கு தெரியாது. தயவு அப்படியே பார்த்துட்டு ஒரு 3 minutes அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் பைரவிக்கு யாரோ அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த வாலில் வந்து அவனோட ஷேடோ தெரியுது. என்ன இது, யாரோ இருக்க மாதிரி இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டேன் பண்ணும்போது அப்படியே தயங்கும் பைரவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக தயம் பைரவியோட ஹிப்பை பிடிச்சிட்றான். ஸோ அப்படி பிடிச்சோன்னே நம்ம பைரவிக்கா செம்ம ஷாக்கு. அப்படியே ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் கண்ணை மூடுறா. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்போன்னு பார்த்து மச்சான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சவுண்டு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சிந்து தான். அப்போது இங்கே பார்த்தா நம்ம பைரவி அப்படியே ஷாக்கில் கண்ணை மூடிட்டு நிற்பா. ஸோ இதை சிந்து பார்த்துட்டு மச்சான் என்னடி பண்ணுற, ஏய் என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி கண்ணை மூடிட்டுருக்க? மச்சான் அது வந்து மச்சான் அது எனக்கு என்னாச்சுன்னே தெரிலடா, திடீர்னு யாரோ எனக்கு கிஸ் பண்ண மாதிரிலாம் தோணுது. அது தயம் இங்கே வந்து என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணார். என்னது, இல்லடி அது யாரோ கிஸ் பண்ண மாதிரி இருந்தது. என் லிப்ஸு விட்டா வேற இருக்குப்பா. என்னது அப்படியா மச்சான், கொஞ்சம் இந்த பக்கம் வா. என்னடி கொஞ்சம் கிட்ட வாயேன். என்னடி எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிற? என்ன இப்படி பார்க்குற? இல்லை மச்சான் உனக்கு முத்தி போச்சுடா. என்னடி சொல்கிற? அது என் அண்ணன் மேலே உனக்கு லவ் முத்தி போச்சு, அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது. ஐயோ மச்சான் என் அண்ணன் மேலே அவ்வளோ லவ்வா? அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆனாலும் அப்படி தான். ஆனால் அவன்கிட்ட தான் மச்சான் என்னால் சொல்ல முடியல. நான் எப்போ அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவியாக அழுதுட்ருக்கேன். சரி விடு இந்தா என்னது பனானா கேட்டல, ஹலோ உன் ஆளுக்கு நீ போடு, என் ஆளுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மில்க் ஷேக் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மச்சான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிரி, நீ போயிட்டு உன் அண்ணனுக்கு குடிச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, உன் ஆளுக்கு நீ கொடு, என் ஆளுக்கு நான் கொடுக்குறேன், அதான் டீலு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு வர்றா. ஸோ எங்கள் பைரவி தான் அப்படியே நடந்து வரா. குறிஞ்சத்தில் நிமிராம தயவங்க ஃபேஸ் பண்ணவே இல்லை பார்க்காம. மில்க் ஷேக் எடுத்துக்கோங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தயம் அப்படியே மில்க் ஷேக்கை வாங்க போகிற மாதிரி கரெக்டாக பைரவியோட கையை பிடிச்சிடுறான். நம்ம பைரவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்துடுறா. தயம் அப்படியே பைரவியோட லிப்ஸை தான் பார்த்துட்டே இருக்கான். இந்த குட்டி பிசாஸ் மட்டும் வராமல் இருந்துச்சு, ஒரு கிஸ்ஸாவது ஒழுங்காக படிச்சிருக்கோம். என் தங்கச்சி நடுவில் வந்து கெடுத்து விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம பைரவியா இதாண்டா கேப்டன் கிடச்ச கேப்பில் அப்படியே உள்ளே ஓடிடுறா. ஐயோ போயிட்டாலே ஐயோ ஆனாலும் யாரும் அழகாக இருக்காளே, ஐயோ இவ்வளோ அழகான பொண்ணுக்கு கிட்ட வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி உட்காண்ட்ருக்கான். ஸோ இங்கே சிந்து தான் அப்படியே ஜேகே தான் போகிறா. அங்கே பார்த்தா ஜங்கு ஷர்ட்லெஸ்ஸாக தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம சிந்துவா வாயை பிறந்து பார்த்துட்ருக்கா. இன்னும் இப்படி இருக்கா, ஐயோ என் முயல்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன பண்ணுறான், நான் வந்தது கூட தெரியாமல். சார் பாட்டு கேட்குறாரா, மாட்டினடா என் பம்பரை கட்ட மண்டையா அப்படின்ட்டு
கரெக்டாக அவள் ஃபோனில் டைமர் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து எப்படி நிற்கிறான்னா ஜேகே வந்து பேக் ஹக் பண்ண மாதிரி அப்படியே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறா. பட் இதை வந்து ஜேகே பார்க்கவே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. கரெக்டாக ஜேகே பார்க்குறான், யாரும் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இங்கே யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பக்கத்தில் பார்க்குறேன், யாருமே இல்லை. ஆனால் அந்த லூசு பையன் அவன் பெட்டில் பார்க்கவே இல்லை. நம்ம சிந்துவா மில்க் ஷேக் கொண்டு வந்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அப்படியே பெட்டில் பார்த்து புரண்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ என் ஜங்கு கொண்டு போயிட்டு, ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ஜங்குக்கும் இந்த பெட்டில் தான். ஐயோ 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 இது எவ்வளோ நல்லா இருக்கும். ஐயோ என் ஜங்கு கூட வாசனை நல்லா இருக்கே. ஐயோ ஜங்கா எனக்கு வைக்க வைக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சி கரெக்டாக பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ வந்து கரெக்டாக ஜேகே சிந்துவை பார்த்துட்றான். ஸோ சிந்துவா அப்படியே பார்த்துட்டு ஜேகே அப்படியே ஷாக் ஆகிட்ருப்பான். திடீர்னு 2 பேருக்கும் அப்படியே கால் ஸ்லிப் ஆகி சிந்து பெட்டு மேலே விழுக, சிந்து மேலே ஜேகே விழுக, 2 பேருக்கும் கண்ணும் நோக்கியா மாதிரி ஒரு ஐ கான்டாக்ட். அப்படியே 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சிந்துவா அடித்தது பாரு ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே லிப்ஸ் கிட்ட போய் கரெக்டாக அவனோட லிப்ஸோட லிப்ஸ் வச்சு கிஸ் பண்ணிவிடுவா. நம்ம ஜேகேக்கா செம ஷாக்கு. அவனுக்கு எதுவுமே புரியல. அப்போ சிந்து தான் அப்படியே கிஸ் பண்ணிட்டு திருப்பி கிட்ட போயிட்டு, உங்களுக்கு பனானா மில்க் ஷேக் கேட்டிங்கல்ல, இதோ டேபிள் தான் வச்சுருக்கேன், மறக்காமல் எடுத்து குடிச்சிருங்க, ஓகேவா, பாய், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே ஜேகேவா செம்ம ஷாக்கு. அப்படியே உட்காந்துருக்கான் உறைஞ்சி போய், என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இங்கே சிந்து தான், ஐயோ எனக்கு வைக்க வைக்காமல் இருக்கே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. சோடி வந்துட்டு கரெக்டாக பைரவி ஹாக் பண்ணிட்டு, மச்சான் எங்கடா இருக்க? ஏச்சி இங்கே தாண்டி இருக்கேன், என்ன இப்படி கத்துற? மச்சான் நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன்டா. ஐயோ மச்சான் எனக்கு வைக்க வைக்காமல் வருது. ஏச்சி இப்போ எதுக்கடி ஏன் கண்ணை தேய்ச்சி பண்ணுற? அப்படி என்ன தாண்டி பண்ணி தொலைச்ச? மச்சான் அது அது வந்து அது சீக்கிரம் சொல்லடி, எனக்கு பிபி ஏறுது. என்னடி பண்ணா அது? என்னடி இது? என் அண்ணனை ஹக் பண்ணுற மாதிரி. அப்போ என் அண்ணன் உனக்கு மடங்கிட்டானா? ஓ அண்ணனாவது எனக்கு மடங்குறதாவது? அவன் நேர் எடுத்தே பார்க்க மாட்டேங்கிறான், இதில் எங்கிட்ட மடங்குறது? அப்போது இது வரைக்கும் உஷாராகலை, ஆனால் சீக்கிரமாக ஆகிடுவான். என்னடி பண்ண அண்ணனை? அச்சோ என் அண்ணனுக்கு என்னாச்சுன்னே தெரில. அண்ணன் ஐயோ நான் போய் என் அண்ணனை பார்த்துட்டு போகிறேன். நெல்லு எங்கே போகிற? இல்லை அண்ணன். நீ எதுக்கு போகிற? நீ வேணா பதிலுக்கு என் அண்ணன் கூட போய் ரொமான்ஸ் பண்ணு. என்னடி ஏதாவது நூடுல்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி போய் ரொமான்ஸ் பண்ணுன்னு சொல்கிற? உன் அண்ணன் கண்ணை பார்த்தாலே எனக்கு மூச்சே வராது, இதில் நீ வேற ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? நடிக்காத, உனக்கும் என் அண்ணனை பிடிக்கும்னு தெரியும், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் மச்சான், நீ வேணா போய் என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்டி இப்படி பேசுகிற? சரி நீ ரொம்ப வெக்கப்படுற, விடு மச்சான், நான் கூட ஒன்று சொல்லணும். நான் இல்லை அது என்னடி? ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக் தான் அப்படியே பனானா மில்க் ஷேக்கை கையிலே வச்சுட்டு அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படியே சில மாதிரி நடந்து வரான், எந்த ரியாக்ஷனும் இல்லாமல். எப்படி சொல்கிறது, சந்திரமுகி படத்தில் வடிவேல் வருவார்ல, அந்த அரண்மனைக்குள்ளேருந்து வர்ற மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் வரான். சிந்து அப்படியே பார்த்துட்டு ஜேகே பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறா. ஜேகேவா அப்படியே ஷாக்காக பார்க்குறான், என்ன எஃபெக்ட்லாம் பண்ணுறான்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பைரவி தான், அண்ணனுக்கு என்னாச்சு?
அண்ணா என்னண்ணா ஆச்சு? எதுக்கு இப்படி வர? அண்ணா ஆ அ என்னம்மா? அ என்னண்ணா? அ உனக்கு என்னாச்சு? அ ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே. நான் நல்லா இருக்கேன். ம். ஆமாம். என்ன உனக்கு மில்க் ஷேக் ஏதாவது பிடிக்கலையா என்ன? நான் வேணா ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் இல்லைம்மா. இல்லை, மில்க் ஷேக் குடித்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ இன்னும் குடிக்காமலே இருக்கியே, அதான் கேட்டேன். ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. மில்க் ஷேக் தானே, அண்ணன் குடிச்சிடுறேன். ஆ சரிண்ணா. ஆ என்னாச்சுன்னே சொல்லியே. கே என்னடி யாரோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனை பார்க்க ஏதோ எனக்கு சந்திரமுகி படத்தில் வர வடிவேல் தாண்டி ஞாபகம் வருது. மச்சான் யார் அழகாக இருக்கால? ம் சரி போடி. ரொம்ப தான். இருடி, நீயும் ஆள் பற்றி சொல்லுவல்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன். பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சிந்துதா தயங்கிட்ட போயிட்டு, டேருமா என்னடி, வா போகலாம். எங்கே? வீட்டுக்கு தான். வாடா போகலாம். இருடி, மில்க் ஷேக் குடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் நீ குடித்ததெல்லாம் போதும், வா வீட்டுக்கு போகலாம். என்னடி இப்படி பண்ணுற? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து தயங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறா. தயங்கோட அம்மா அப்பா அப்படியே இவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தயம், சிந்து 2 பேரும் எங்கே போனீங்க? அது இல்லைம்மா, பைரவி வீட்டில் தான். சரி. ஆமாம்மா, நீங்கள் 2 பேரும் எங்கே கிளம்புறீங்க? அது உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்னது, பொண்ணு பார்க்க போகிறீங்களா? மா என்னம்மா பேசுகிற? நான் இப்போ தான் ஸ்கூலே முடிக்க போகிறேன், இப்போவே கல்யாணமா? டேய் அது எங்களுக்கு தெரியும். நீ மேரேஜ்க்கு அப்புறம் கூட படிக்கலாம், அதான் உனக்கு 18 இயர்ஸ் ஆக போகுதுல்ல. ஸோ நீ காலேஜ் ஜாயின் பண்ணுற டைமில் உனக்கு கல்யாணம். அதுக்காக தான் அப்பாவும் நானும் பொண்ணு பார்க்க போகிறோம். எங்கேயும் ஊர் சுற்ற போயிடாதடா, புள்ள வீட்டில் தனியாக இருக்கும். தங்கச்சி கூடவே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மா என்னம்மா பேசுகிற? அதை பாரு, எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருக்காது. டே நான் சொன்னதான் புரியுதா, எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ தயங்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிந்துக்கா செம்ம ஷாக்கு. சிந்துவும் அப்படியே பார்த்துட்டு, என்ன இது அப்பா அம்மா இப்படி சொல்கிறாங்க, அப்போ என் மச்சானோட நிலமை, ஐயோ வர அண்ணாவை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறாளே, இதை பேசாமல் அண்ணாக்கிட்ட கேட்கலாமா? சரி கேட்போம். அண்ணா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை அண்ணா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். ஏன்னா இல்லை, நீ என் ஃப்ரெண்டை ஏமாத்திட மாட்டல? ஏன்னாடி கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை நீ பைரவியை கல்யாணம் பண்ணிப்பல, அவளை விட்டுற மாட்டல? இது என்னடி சொல்கிற? நான் போய் அவளை யார் அந்த குள்ள கத்திரிக்கா பைரவியா? சாச்சா இந்த தயம் பற்றி என்ன நினச்ச? எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, நான் போய் அவளெல்லாம் ஏன்டி உன் டேஸ்ட் என்னடி இவ்வளோ மட்டமாக இருக்குது? அண்ணா விளையாடாத, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் பைரவியை லவ் பண்ணல. அண்ணா நீ ரொம்ப பண்ணுறடா. உண்மையை சொல்லு, உனக்கு அவளை பிடிக்காம தான் எங்கே போனாலும் அவள் பின்னாடியே வந்து அவளை டீஸ் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருந்தியா? அது உன் ஃப்ரெண்டு, அதனால தங்கச்சியோட ஃப்ரெண்டாச்சே, அதுவும் எப்போ உன் கூடவே சுற்றுறாளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கேன்னு சும்மா கலாய்ச்சேன், அவ்வளோதான். அதுக்காக நான் போய் அவளெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்? அப்படிலாம் நான் யாரையும் லவ் பண்ணல.
புரியுதா? சும்மா ஏதாவது வளராத போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ சிந்துக்கா ரொம்ப கஷ்டமாக அவள் வேற அண்ணா அவளை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் அண்ணன் என்ன இப்படி பண்ணுற? இந்த பாரு, நீ இப்போ என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறியா இல்லையா? என்கிட்ட சொல்லு, இல்லை எனக்கு ஒன்று என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தயம் கூட சண்டைக்கே போயிட்டா. ஸோ தயங்கோட முடிய சிந்து பிடிச்சி வச்சிருக்கா. சிந்துவோட முடி தயம் கையில் இருக்குது. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் தயம் அப்படிலாம் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் சிந்துவும் அப்படியே கிளம்பி நம்ம பைரவி வீட்டுக்கு தான் வந்திருப்பா. அது படிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே பைரவி தான் சிந்துவை அப்படியே பார்க்குறா. சிந்து, என்ன ஆச்சு? கொஞ்சம் முன்னாடி நல்லா தானே போனேன், இப்போ என்ன ஆண்டி கூட ஏதாவது சண்டை போட்டியா? சொல்லுப்பா என்னாச்சு? இங்கே இப்போ இப்படி இருக்க மாட்டிய மச்சான். இப்போ துருன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பல. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது மச்சான் அது சொல்லுடி, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை மச்சான், அது வந்து என் அண்ணாக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்களா? அவர் +2 தானே படிக்கிறாரு, இன்னும் காலேஜ் கூட முடிக்கல. நான் கூட கேட்டேன். ஆனால் அண்ணா காலேஜ் முடித்தோடனே மேரேஜ் பண்ணலான்னு இப்போவே அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கேட்க போயிருக்காரு. ஏன்னா சிந்து, நீ சும்மா தானே சொல்கிற, அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல? சும்மா விளையாடுறல, அப்படிலாம் இல்லைல்ல? இல்லை மச்சான், அதுவும் உண்மை தாண்டா. இதை உன்கிட்ட சொல்ல வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஆனால் என்னால் உன்கிட்ட சொல்ல முடியல. என்னடா? என்ன இதெல்லாம் ப்ராங்க்குன்னு சொல்ல போறியா? இல்லை மச்சான், அது என் அண்ணன் இல்லை, என் அண்ணன் உன்னை லவ் பண்ணவே இல்லையா? அவள் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் உன் கூட அப்படி டீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதும் பைரவிக்கா ஹார்ட் அப்படியே உடையுது. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. அவள் கண்ணுலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஸோ அடுத்த செகண்ட் அவள் எதுவுமே பேசலை, அப்படியே அழுதுகிட்டே சைலண்ட்டாக அழுதுகிட்டே அவள் ரூமுக்கு போயிட்டா. ஸோ ஓகேடா, இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போட. லவ் யூ ஆல்.